ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம பாரம்பரியமாக ஆடு வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஆடுகள்லாம் வந்து எது மாதிரி போய் தன்னோட உணவை வந்து மேய பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய புதர்களில் உயரமாக காலை போட்டு எம்பி தான் வந்து அது சாப்பிட்றதுக்கு வந்து விரும்பும். மாடு மாதிரி அது கீழே வந்து தரையில் இருக்க புல்களை வந்து மேய விரும்பாது. நீங்கள் நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆடு வந்து வளர்த்து இல்லை பார்த்தவங்களுக்கு ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதை வச்சு பாரம்பரியமாக வளர்த்து இந்த ஸ்டால் ஃபீல்டில் வளர்க்குறவங்க இல்லை, அவங்க வேறு மாதிரி வளர்ப்பாங்க. சும்மா இந்த மேய்ச்சலாக விட்டு அப்படியே மானாவாரியாக விட்டு வளர்க்குறவங்க அந்த ஆடுகள் வந்து எப்படி அதோட உணவு எடுத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, உயரமாக இருக்க மரக்கிளைகளை காலை போட்டு இல்லைன்னா வந்து ஏதாவது புதர்கள், ஸோ அது மாதிரி இடத்துல அப்படி மேயறதுக்கு தான் அது வந்து விரும்பும். அது வந்து புல்லை வந்து மேயறதுக்கு, தலையை குனிஞ்சு மேயறதுக்கு வந்து எப்பயுமே வந்து விரும்பாது ஆடு. காடுகள் வந்து நாளாக குறைஞ்சிக்கிட்டே வர காரணத்தினால இப்போல்லாம் முன்ன மாரி நம்ம வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் கோட் ஃபார்மை வந்து நடத்தவே முடியாது. ட்ரெடிஷ்னல் கோட் ஃபார்ம்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, உணவை வந்து இதுமாரி ஸ்டால் ஃபீல்டில் வச்சு நம்மளே கொடுக்காம மேய்ச்சலில் விட்டு வளர்க்குறது. இதை வந்து இப்போ பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முடியாத காரியம். அது மட்டும் இல்லாமல் காடுகளை பாதுகாக்கணும் அப்படின்ற காரணத்தினால நிறைய ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்லாம் பார்த்திங்கன்னா வந்து வேலியெல்லாம் போட்டு மறைச்சி வச்சுருக்காங்க. ஸோ நம்மளால் எடுத்துகிட்டு போய் மேய்ச்சிட்டு வந்து ஆடுகளை வளர்த்து நம்மளால் முன்ன மாரி ஆடுகளை வந்து வளர்க்குறது வந்து ஒரு சாத்தியமில்லாத விஷயம் ஆகிடுச்சு இப்போ இருக்க காலகட்டத்தில். இது மட்டும் இல்லாமல் நம்ம பாரம்பரியமாக இப்போ ஆடுகளை வந்து வளர்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், நோய் தொற்றுன்றது வந்து அந்த முறையில் வளர்க்கும் போதுன்றது வந்து ரொம்ப அதிகம். அது போய் நிறைய இடங்களுக்கு போயிட்டு வரும். ஸோ நிறைய இடங்கள் அதோட உணவை தேடிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து நோய் வர ஆபத்துக்களும் வந்து அதிகமாக வந்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ப்ராப்பரான ஒரு ஃபுட்டை வந்து ஆடுகளுக்கு வந்து கொடுக்க முடியாது. அது வந்து நடந்து போகிற அதுலேயே அதோட உடல் எடையையும் எனர்ஜியை வந்து நிறைய லாஸ் பண்ணிடும். இது மாதிரி பல ரீசன்களால் நம்மளால் லாபம் பார்க்கறதுன்றது வந்து இது மாதிரி ட்ரெடிஷ்னல் கோட் ஃபார்மிங்கில் பாரம்பரியமாக மேய்ச்சல் நிலத்தில் விட்டு வளர்க்குற ஆடு வளர்ப்புலன்றது வந்து இப்போதைக்கு வந்து சாத்தியம் இல்லை. ஆனால் இதை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்காங்க ஒரு சில பேர் இன்னமும். அவங்க யாருன்னு பார்த்திங்கன்னா வந்து நிலம் கூட இல்லாத ரொம்ப அடித்தட்டில் இருக்க விவசாயிகள். ஸோ அவங்களுக்கு வந்து வேறு வழி இல்லை அப்படின்ற காரணத்தினால இதை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஆடை வந்து அந்த முறையில் வந்து வளர்க்க முடியும். ஆனால் அதில் வந்து நீங்கள் பிஸ்னஸாக அது மாதிரி பிஸ்னஸ் பண்ணி லாபம் பார்க்குறேன்றது பார்த்திங்கன்னா வந்து அது ரொம்ப ரொம்ப சாத்தியம் இல்லாத காரியம். அதை வேணால் பாரம்பரியமாக பண்ணுறவங்க அவங்களோட வாழ்வாதாரத்துக்காக பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை நம்ம பிஸ்னஸில் வந்து கொண்டுட்டு வர முடியாது. ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டால் ஃபீல்டில் தான் வந்து வளர்க்க முடியும். ஸோ ஸ்டால் ஃபீட் அதை வச்சு கொட்டையை போட்டு வளர்த்தா தான் நம்மளால் வந்து ஓரளவுக்கு லாபம் வந்து இந்த ஆடு வளர்ப்பில் இப்போதைக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்க்க முடியுன்றது வந்து உண்மை. ஸோ நம்ம சேனலில் இருக்க மற்ற வீடியோஸ்லாம் இப்போ வந்து டிஸ்பிளே ஆகிருக்கும் ஆடு ரிலேட்டடான வீடியோஸ்லாம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் முழுவதும் நன்றி. தேங்க்யூ.